நியூமரேட்டர் டிகிரியோட டினாமினேட்டர் டிகிரி பெருசு. அப்போ 12th ஒன்று அந்த மாதிரி இருக்குதா? அப்போ 12th ஒன்று வந்து டைரெக்டாக போட முடியாது. நியூமரேட்டர் டிகிரி ஈக்குவல் டு 3 அண்ட் டினாமினேட்டர் டிகிரி ஈக்குவல் டு 2. நம்மளோட கான்செப்ட் என்னது? நியூமரேட்டர் டிகிரி லெஸ் தென் டினாமினேட்டர் டிகிரி தான் நம்மளோட கான்செப்ட். சரிங்களா? பட் என்னாச்சு, நாட் லெஸ் தென் வந்துச்சு. இதனால இது 3, இது வந்து 2னால நாட் லெஸ் தென் கேஸ் வந்துச்சு. அப்படின்னு என்ன மெத்தட் அப்ளை பண்ணணும்? அங்கேயே கொடுத்துருக்கோம் பாருங்க. என்ன மெத்தட் அப்ளை பண்ணணும்? என்ன மெத்தட்? லாங் டிவிஷன். லாங் டிவிஷன் தெரியுமா? நோ சார். சரி, அப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர் அதான் லாங் டிவிஷன் வந்து நியூமரேட்டர் உள்ள வச்சுக்கணும், டினாமினேட்டர் வெளியே வச்சுக்கணும். அப்போ எப்படி பார்த்தீங்க, எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் 1 இது இன்சைடு வேல்யூ, அவுட் சைடு வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 1. சரிங்களா? ஓகே. லாங் டிவிஷனை ஒவ்வொன்றா கட் பண்ணிட்டு போகிறோம். இங்கே என்ன டேம் இருக்குது? என்ன எக்ஸ் கியூப் டேம் இருக்குது. இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் டேம் இருக்குது. அப்போ எதை மல்டிப்ளை பண்ணால் இதோட எதை மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் கியூப் கிடைக்கும்? எக்ஸை மல்டிப்ளை பண்ணால் கிடைக்குமா? இது நான் சொன்னது புரிஞ்சுதா சார்? எக்ஸ் ஓகே சார். எக்ஸை மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் கியூப் கிடைக்கும். அப்போ எக்ஸை மல்டிப்ளை பண்ணிட்டு ரெண்டு டேமோடையும் எக்ஸை மல்டிப்ளை பண்ணிட்டு இங்கே எழுதுங்க. என்ன சொல்லுங்க? எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் கியூப். கரெக்டுங்களா? 1 இன்ட்டு எக்ஸு எக்ஸு ஏன்னா மைனஸ் இருக்குது, மைனஸ் எக்ஸ். கரெக்டாப்பா? டிவைடட். இப்போ என்ன பண்ணுவாங்க? ஆல்டர்னேட் சைன் சேஞ்ச் பண்ணிடுங்க. ஆல்டர்னேட் சைன் சேஞ்ச் பண்ணுறது மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ஸு, ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ். போட்டுக்கலாமா? போட்டுக்கிட்டு என்ன எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் கியூப் கட் ஆகிடும். இங்கே என்னது? இது எக்ஸு, இங்கே ப்ளஸ் சைன் இருக்குது, ப்ளஸ் எக்ஸு என்ன கிடைக்கும்? 2x கிடைக்கும். கரெக்டுங்களா? இங்கே நம்ம டேம் என்ன இருக்குது? ப்ளஸ் 1 இருக்குது, அந்த ப்ளஸ் 1 வச்சுக்கணும். சரியாம்மா? ஓகே சார். இப்போ பாருங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே வந்து எக்ஸ் இருக்குது, அதனால் நோ இஷ்யூஸ். இப்போ லோயஸ்ட் டிகிரிக்கு நம்ம கொண்டு வந்தோம். கரெக்டுங்களா? அப்போ இந்த டேம் எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத இப்போ எழுதி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். பார்த்துக்குங்க. எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 1ங்கிற டேம் எப்படி எழுதலாம்னா, இந்த இதில் கோசன்ட் யார், ரிமைண்டர் யார் இருப்பா? கோசன்ட் யார்? இதுதான் கோசன்ட். கரெக்டுங்களா? எக்ஸுங்கிறது தான் கோசன்ட். அப்போ எக்ஸ் ப்ளஸ்ஸு ரிமைண்டர் யார்? இந்த டேமுக்கு பேர் ரிமைண்டர். 2x ப்ளஸ் 1 டிவைடட் பை டிவைடர். யார் டிவைடர்? இவன் தான் டிவைடர். அப்போ இது என்ன பண்ணலாம்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இந்த மாதிரி எழுத முடியும். இதில் எனர்ஜி டவுட் இருக்குதா? இப்போ எழுதுன டேமில் எனர்ஜி டவுட் இருக்குதா? சார் முன்னாடி எப்படி சார்? எக்ஸ் கோசன்ட். இதுக்கு பேர் என்னது? கோசன்ட். இதுக்கு பேர் என்னது? ரிமைண்டர் டிவைடட் பை டிவைடர். ஃபார்ம் எழுதுன்னு பார்த்துக்கோ. பி ஆஃப் எக்ஸ், அதாவது நியூமரேட்டர் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை டினாமினேட்டர் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கோசன்ட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ரிமைண்டர் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை டிவைடர் ஆஃப் எக்ஸ். இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நான் வந்துச்சுன்னா இப்போ இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா உனக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? என்ன சொன்னேன்? என்னங்கிறது நியூமரேட்டர் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா யாரு? எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. டி ஆஃப் எக்ஸ் யாரு? டினாமினேட்டர் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு கோசன்ட் ஆஃப் எக்ஸ். கோசன்ட் யாரு? இந்த டாப்பில் வருவாங்க பார்த்தியா, இந்த டாப்பில் வரவங்க பேர் தான் கோசன்ட். இதுக்கு பேர் கியூ ஆஃப் எக்ஸ். அப்போ கியூ ஆஃப் எக்ஸோட வேல்யூ எக்ஸ். இந்த டவுன் வருவாங்க பார்த்தியா, அந்த டவுனுக்கு வர வேல்யூ தான் வந்து ரிமைண்டர் ஆஃப் எக்ஸ். அப்போ 2x ப்ளஸ் 1 டிவைடட் பை டிவைடர். டிவைடர் யாரு? இந்த அவுட் சைடு இருக்கிற பார்த்தியா, இல்லைன்னு இங்கே இருக்கிற பார்த்தியா, இது வந்து டிவைடர். சரியாப்பா? ஓகே. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டியா? நம்மளுக்கு என்ன வேணும்? இதுக்கு தான் இன்டெகிரல் பண்ண சொல்கிறோம். அப்போ இன்டெகிரல் எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 1 இன்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு இன்டெகிரல் எக்ஸ் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 1 இன்டு டிஎக்ஸ். கரெக்டாக தானே? That is equal to integral x into dx plus integral 2x plus 1 divided by x squared minus 1 into dx. Correct? First part வந்து direct integration. Direct integration என்னது? x squared by 2 ன்னு எழுதிக்கலாம். அது ஒரு பிரச்சனை இல்லை. செகண்ட் பார்ட் வந்து என்ன இன்டெகிரல்? பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட். செகண்ட் பார்ட் என்னது? x squared minus 1
வந்து இந்த மாதிரி எழுதிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஒரு லாங் டிவிஷன் மெத்தட் இப்போ தான் கம்ப்ளீட் பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன மெத்தட் வருது, இந்த டேர்முக்கு நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் அப்ளை பண்ணணும். சரியாம்மா? ஓகே சார். இல்லை 2 மார்க் இல்லைன்னா 5 மார்க் இல்லைன்னா 3 மார்க்கில் கேட்போம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. அப்போ என்னாச்சு, 2x + 1 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன். எப்படி எழுதலாம், a பை எக்ஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ் b பை ஃபர்ஸ்ட் டைப் பை எக்ஸ். ஒன்றும் பிரச்சனை கிடையாது, டக்குன்னு போட்டுடலாம். சொல்லுங்கள், சொல்கிறாங்கண்ணே, ஆல்ரெடி நிறைய டைம் போட்டியல. சொல்லு என்னாச்சு, 2x பாருங்க சார். 1 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன். என்ன எல்சிஎம் டேமுங்க, x minus 1 plus into x plus 1. எங்கிட்ட என்ன வரும், x plus 1. அந்த பிங்க டேமுங்கிட்ட x minus 1. அப்போ டினாமினேட்டர் கேன்சல் ஆயிருமா. அப்போ என்னாச்சு, 2x minus 1 equal to a into x plus 1 plus b into x minus 1 ஆயிருமா. சரி, இப்போ எப்படி ஜீரோ பண்ணலாம், எக்ஸோட வேலையை என்ன சப்மிட் பண்ணலாம், x equal to -1. போத் லெஃப்ட் சைடு அப்ளை பண்ணணும், ரைட் சைடு அப்ளை பண்ணணும். லெஃப்ட் சைடு அப்ளை பண்ணால் என்ன ஆகும், -2 -1 -3 லெஃப்ட் சைடு. ரைட் சைடு என்ன ஆகும், -1 -1 -2 -2b ஆகும். கரெக்டா? ஓகே சார். இதுலேருந்து பியோட வேலை என்ன, மைனஸும் மைனஸும் கட் ஆயிரும். பியோட வேலை 3/2. கரெக்டாக என்ன? ஓகே சார். அதே மாதிரி எக்ஸ் அடுத்தது எக்ஸ் என்ன எடுப்பேன், இந்த இடத்துல 1 அப்ளை பண்ண 0. அப்போ எக்ஸ் என்ன, அடுத்த எக்ஸ் 1. 1 அடுத்து என்ன நடக்கும், இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடு 2 - 1. 2 - 1 என்ன, 1. ரைட் சைடு என்ன ஆகும், 1 + 1 2a. அப்போ a ஓட 2x plus 1 சார், minus 1 சார். என்னப்பா, 2x - 1ப்பா. கொஞ்சம் மேலே காமிங்க. ஓ, +1 அது நான் மாற்றி ஓகே போட்டேன். தேங்க்யூ. அப்போ +1 என்ன ஆகும், சாரி தேங்க்யூ, +1 இங்கே -1 போட்டு +1. அப்போ என்ன ஆகும், -1 -2 +1 இந்த இடத்துல என்ன கிடைக்கும், -1 கிடைக்குமா, -1 b 1/2. இது -1/2, இது வந்து -1/2. கரெக்டா? பியோட விட minus cancel. ஓ ஓகே, அப்போ +1/2. தேங்க்யூ. அப்போ இங்கே என்ன ஆகும், இப்போ எகைன் என்ன பண்ண போகிறீங்க, -1 போட போகிறீங்களா, +1 போட போகிறீங்க. +1 இப்போ அங்கே என்ன ஆகும், 3 ஆயிருமா, 3 ஆயிரும். அப்போ ஏவோட வேல்யூ 3/2 மாற்றி போட்டாச்சு அந்த -1. சரிங்களா? ஓகே. இப்போ டவுட் இருக்குதாப்பா? நோ சார். சூப்பர். அப்போ ஏவோட வேல்யூ தெரிஞ்சிச்சு, பியோட வேல்யூ தெரிஞ்சிச்சு. அப்போ எங்கே சப்மிட் பண்ண போகிறீங்க, இந்த இடத்துல ஏவோட வேல்யூ, இந்த இடத்துல பியோட வேல்யூ சப்மிட் பண்ணிவிட்டு இன்டெகிரல் பண்ண போகிறீங்க. அப்படி தானே? ஆல்ரெடி எங்கே இருக்குது, இங்கே x²/2 ஆல்ரெடி இருக்குது. அப்போ இந்த பிளேஸில் ரீப்ளேஸ் பண்ணி இன்டெகிரல் பண்ண போகிறீங்க. கரெக்டாப்பா? அப்போ நம்மளோட கிவன் டேம் i. அப்போ i ஈக்குவல் ஆல்ரெடி x²/2 இன்டெகிரேஷன் பண்ணது இருக்குது, ப்ளஸ் இன்டெகிரல் ஏவோட வேல்யூ என்ன போட்டீங்க, 3/2 டிவைடட் பை என்ன டேம் வரும், x - 1 டிவைடட் பை x - 1 ப்ளஸ் 1/2 டிவைடட் பை x + 1 இன்ட்டு dx. கரெக்டாப்பா? ஏதாச்சும் டவுட் இருந்தால் சொல்லு. கரெக்டாமா? ஏக்கும் பிக்கும் வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். இப்போ என்னது, ஜஸ்ட் இன்டெகிரல் தான். x²/2 ப்ளஸ் 3/2 கான்ஸ்டன்ட் இன்டெகிரல் dx divided by x minus 1 plus 1/2 into integral dx divided by x plus 1. சொல்லுமா என்ன ஆகும், x², log x plus 1. அவ்வளோதான் வந்து வெரி குட். ப்ளஸ் ஓகே, இங்கே லாக் வருமா, லாக் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் 1/2 லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் சி. இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த ரெண்டு டேமுக்கும் என்ன இருக்குது, இதில் 1/2 இது 3/2 இதில் இது இருக்குது. நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும், எப்படி லாக்கு பார்க்கணும் அப்ளை பண்ணுறது பாருங்கள். ரெண்டுக்கும் 1/2 காமனாக இருக்குது. நான் என்ன பண்ணிட்டேன், 1/2 எடுத்துட்டு இங்கே ஒரு 3 இருக்குது, 3 இன்ட்டு லாக் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1, இங்கே 1/2 ஆல்ரெடி வெளியே எடுத்துட்டேன், ப்ளஸ் லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் சி. That is equal to x²/2 plus 1/2 into இந்த 3 வந்து என்ன ஆகும், இங்கே கியூப்க்கு ஆயிடும். அப்போ என்னாச்சு, log of x minus 1 whole cube plus
log of x plus 1 plus c. சரியாப்பா? That is equal to x squared by 2 plus 1 by 2. இது என்ன கான்செப்ட் கண்ணு? log a log b. அப்போ log a plus log b என்னது? log of ab. அப்போ a ஓட விட என்ன? x minus 1 whole cube. சொல்லுங்க. x minus 1 whole cube. b ஓட விட x plus 1. x plus 1 plus c. ஸோ அவ்வளோதான் கண்ணுங்க ரிசல்ட். கொஸ்டின் நம்பர் 12 இருக்கு. ஏதாச்சும் டவுட் இருக்குதுங்களா? நோ சார். சரி, வேற என்ன வேணும் சொல்லுங்க.